ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சிகப்பு சோளம் யூஸ் பண்ணி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு சிகப்பு சோளம் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்ல தண்ணி விட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் அதே கப்பாலே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வாஷ் பண்ணி நல்ல தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கலாம். இது 1.5 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி, சோளம், உளுந்து இப்போ எல்லாம் நல்லாமே ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்த மாவில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து நம்ம இப்போ மாவு மூடி வச்சுக்கலாம். மாவு 5 மணி நேரம் புளிக்கணும். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. தோசைக்கல் ஹீட் ஆனதும் நம்ம இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் விட்டு நல்லா சிவந்து வந்ததும் திருப்பி விட்டுக்குங்க. வெந்ததும் இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான ஹெல்த்தியான சிகப்பு சோள தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற தோசை இது. எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.